நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்து மிக்க மகிழ்ச்சி. இப்போ இதில் காலையிலேருந்து தாவேக தலைவர் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வரிசையாக ஒவ்வொருவரையும் சந்திச்சுட்டே வராங்க. அது தொடர்பான பிரேக்கிங் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு இடையில மிக முக்கிய இன்னொரு பிரேக்கிங் வந்திருக்கிறது. அதிமுகவில் 2 தரப்பு நிலைப்பாடில் இருப்பதாக இப்போ பார்க்க முடிகிறது. திரு சி.வி. சண்முகம் தலைமையில் 30 பேரும், அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வேணும் தலைமையை ஏற்றுக்கணும்னு சொல்லி 17 பேரும் கொடுத்துருக்காங்க. இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலில் அரசியல் மாண்போடு அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான சூழலில் அன்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதே போல அனைத்து தலைவர்களையும் சந்தித்ததை நான் இங்கே நினைவூட்டுகிறேன். குறிப்பாக அன்றைக்கு தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களை சென்று சந்தித்தார். தேமுதிக அப்போது திமுக கூட்டணியில் இல்லை, எதிரணியில் இருந்தாலும் கூட அன்றைக்கு அந்த அரசியல் மாண்பு போற்றப்பட்டது. அதுபோல இன்றைக்கு திரு விஜய் அவர்களும் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களையும் சென்று சந்திக்கிறார். இந்த அரசியல் மாண்பு தான் தமிழ்நாடு எதிர்பார்த்தது. அது இன்றைக்கு மீண்டும் துளிர்விட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சி. அஇஅதிமுகவை பொறுத்தவரையில் இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுக பெரிய அளவில் பலவீனப்படும், மிகப்பெரிய அளவில் சிக்கலை சந்திக்கும் என்பதை நான் தொடர்ந்து கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக அனைத்து ஊடக விவாதங்களிலும் சொல்லி வந்தேன். என்னுடைய தனிப்பட்ட காணொலிகளிலும் அதை நான் பதிவு செய்து வந்தேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதையும் நான் மிக உறுதியாக சொல்லிட்டேன். 2 கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சியை பலவீனப்படுத்துவதன் மூலம் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி ஏதேனும் ஒரு வகையில் தமிழ்நாட்டில் காலூட்டுவதற்கு முயற்சிக்கிறது. அஇஅதிமுகவை உள்ளிருந்தே அழித்து அஇஅதிமுகவை தின்று செரித்து பாஜக தன்னை வளர்த்துக் கொள்ள நினைக்கிறது என்ற விமர்சனத்தை நான் தொடர்ந்து வைத்து வந்தேன். தற்போது அதை நோக்கி அஇஅதிமுக நகர்கிறது என்பதுதான் நமக்கு மிகுந்த வேதனையாகவும் வருத்தமாக இருக்கிறது. காரணம், அண்ணாவின் பெயரை கொண்ட ஒரு இயக்கம் ஏதோ ஒரு வகையில திராவிட இயக்கத்தினுடைய ஒரு வடிவமாக பார்க்கக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அது ஒரு மாபெரும் சரிவை நோக்கி நகர்கிறதோ என்ற ஒரு வருத்தம் மேலோங்குகிறது. அதை தாண்டி இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அவருடைய உட்கட்சி பிரச்சனை இது. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு தொடர்ந்து நடந்த சிக்கல்கள், பரஸ்பரம் ஒவ்வொருவருடைய முதுகில் குத்தினார்கள், ஒவ்வொருவருக்கு துரோகம் செய்தார்கள். நீங்க ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்களை விட்டு வெளியில் தர்மத்தை நடத்தினார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடி தினகரனுக்கு துரோகம் செய்தார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி சசிகலாவிற்கு துரோகம் செய்தார். மீண்டும் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இணைந்தார்கள். அதன் பிறகு பிரிந்தார்கள். ஒவ்வொருவரும் ஓபிஎஸோடு இருந்தவர்கள் எடப்பாடியோடு வந்தார்கள். ஓபிஎஸ் திருப்பி வெளியில் வந்தார். இன்னைக்கு டிடி தினகரன் சசிகலா அம்மையாரோடு முரண்பட்டு நிற்கிறார். அப்புறம் டிடிவி தினகரன் எடப்பாடியோடு கரம் கோர்த்தார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோடு எல்லாம் நான் தான் என்று நீங்க சின்னம்மா என்று மிகுந்த சத்தமிட்டு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ எச்சரித்த சி.வி. சண்முகம் சசிகலாவை கடுமையாக விமர்சித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமியோடு நின்றார். இன்றைக்கு அந்த சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிற்கிறார். இந்த 30 பேரும் நாளைக்கு ஓரணியில் நிற்பார்களா என்பது சந்தேகம்தான். இதுல யாரேனும் ஒருவர் சி.வி. சண்முகத்துக்கு எதிராக திரும்புவார். இது துரோகம் என்பது அது ஒரு தொடர்கதை. யாருக்கு செய்தாலும் அது அரசியலில் ஏற்புடையது ஒன்றல்ல. எதிரியாக இருக்கலாம், துரோகியா இருக்கக்கூடாது. ஆனால் அஇஅதிமுக இன்றைக்கு எல்லோரும் பரஸ்பரம் எல்லோருக்கும் துரோகிக்காக மாறி நிற்கிற அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான ஒன்று. இது ஒரு புறம் இருக்கிறது. இப்போ நீங்கள் முதல்ல குறிப்பிட்டிருந்தீங்க திரு செந்தில்வேல், இந்த அரசியல் மாண்பு மீண்டும் துளிர் விடுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது முதலமைச்சர் அனைத்து கட்சி தலைவர்களை சென்று சந்திச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்க அப்படின்னு ஏற்கனவே திரு உதயநிதி அவர்களும் இது போன்ற சந்திச்சாங்க அப்படிங்கிறத கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இதில் 2 எதிரெதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களை சென்று சந்தித்து வருகிறது தான் நம்ம ரொம்ப ஒரு வெல்கமிங் கெஸ்டராக பார்க்க முடிகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமா, அதுல தப்பு இல்ல. நீங்க ஐடியாலஜிக்கெல்லாம் முரண்படலாங்க. பாஜகவும் திமுகவும் ஐடியாலஜிக்கலாக முரண்படக்கூடிய கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாஜகவும் முரண்படக்கூடிய கட்சிகள். நீங்க நாம் தமிழர் கட்சி திராவிட இயக்கம் என்ற ஐடியாலஜியோட முரண்படக்கூடிய கட்சி. பட் அது வேற. ஆனா இவர்கள் எல்லோருமே ஏதோ இடத்துல மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறாங்க. அவங்க நாங்க இந்த வழியில போய் பணியாற்ற போகிறோம், இந்த வழிதான் சிறந்த வழி என்று ஒவ்வொருவரும் நம்புகிறார்கள், சொல்கிறார்கள். அதுல பரஸ்பரம் மற்றவர்கள் மாறுபடுகிறார்கள். இதுதான் ஜனநாயகத்துடைய ஆகப்பெரும் வலிமையே. நீங்க இந்த வழியில் சென்று நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல மக்களுக்கு வேலை செய்யத்தான் வந்திருக்கிறார்கள், மக்களுக்கு வேலை செய்யதான் வராங்க. அந்த வேலை திட்டத்துல நம்ம முரண்படுறோம், நிர்வாக ரீதியாக முரண்படுறோம், ஐடியாலஜிக்கெல்லாம் முரண்படுறோம். நான் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்த ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, காத்திரமான விமர்சனங்களை பரஸ்பரம் வையுங்கள், கனவுகளோடு வையுங்கள். ஆனால் கண்ணியக்குறையான விமர்சனத்தை வைக்காதீங்க, மிரட்டல் போக்க கையில் எடுக்காதீங்க, ஆபாச போக்க கையில் எடுக்காதீங்க, அருவருப்பான விமர்சனங்களை பரஸ்பரம் வைக்காதீங்க.
எல்லோருமே நாகரிகமாக சண்டையிடுவோம் அப்படிங்கறத நான் வந்து தொடர்ச்சியா எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றது. இன்றைக்கு அது தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படின்னு சொன்னா உள்ளபடியே மகிழ்ச்சி. இது இன்னைக்கு ஏதோ புதுசா நடக்கிறது இல்ல. இது அண்ணா செய்திருக்கிறார், கலைஞரும் எம்ஜிஆரும் இருக்கின்ற பொழுது இது இருந்துச்சு. இது எப்ப ஸ்பாயில் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அஇஅதிமுக பொறுப்பிற்கு வந்த பொழுதுதான் இதுல ஒரு பெருத்த சேதாரம் ஏற்பட்டுச்சு. சொந்த தகப்பன் இறப்பிற்கு செல்லணும்னா கூட ஜெயலலிதாவிடம் கேட்டு சொல்லக்கூடிய நிலை அஇஅதிமுகவினருக்கு அப்பொழுதுதான் வந்துச்சு. நான் பெயர் சொல்ல விரும்பல, ஒரு மிக மூத்த தலைவர் தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்கு செல்ல முடியும், திருமணத்திற்கு போகல. அந்த சிக்கல் எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் உருவானது. நீங்க இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி காலத்திலே அது ஓரளவுக்கு உடைஞ்சிச்சு. ஆமா, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்டாலின் அவர்கள் சென்றார்கள். அதே மாதிரி வந்து கலைஞர் அவருடைய மரணத்தின் பொழுது எல்லோரும் இங்கே வந்தார்கள். இது எல்லாமே நடந்துச்சு. பரஸ்பரம் வந்து அந்த ஒரு சின்ன நட்பு அப்படிங்கிறது அல்லது அரசியலை கடந்த ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது துளிர்விட தொடங்கியது. நீங்க இன்னும் குறிப்பா சொன்னா திரு சீமான் அவர்கள் மிக கடுமையாக திமுகவும் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சிக்கக்கூடியவர். ஆனால் சீமான் ஒரு கூட்டத்துல பேசிக்கிட்ட பொழுது திடீரென்று மயங்கி விடுகிறார். ஸ்டாலின் அவர்கள் அவர் நலன் விசாரித்தார், போன் பண்ணி கேட்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முரசொலி செல்வன் அண்ணன் இறந்த நிகழ்ச்சியில் துக்கம் விசாரிப்பதற்கு திரு சீமான் அவர்கள் நேரடியாக வந்தார். அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கே வந்தார். அதுபோக இதுல சீமான் அவருடைய தகப்பனார் இறந்த போது அலைபேசியில் அழைத்து ஆறுதல் சொன்னார் முதலமைச்சர். கதறி அழுதார் அவர். நாங்கெல்லாம் இருக்கிறோம், நீங்க கவலைப்படாங்கன்னு முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் சொன்னார். நீங்க இந்த அரசியல் பக்குவமா இன்னும் ஒருபடி மேல நான் போய் சொல்றேன். ஐடியாலஜிக்கலா கடுமையாக முரண்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு கிச்ராஜா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது நேரில் சென்று சந்தித்தார் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். சோ இந்த பக்குவம் அரசியல் மாண்பு தமிழ்நாட்டில் தலைமையில மட்டும் இருக்கக்கூடாது. அந்த தலைவர்களை பின்பற்றக்கூடிய, நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, எல்லா கட்சிக்கும் சொல்றேன், எல்லா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், குறிப்பாக சமூக வலைதளங்களில் செயல்படக்கூடியவர்கள், இவர்களுக்கு இந்த அரசியல் மாண்பு வேணும். இப்ப நாளைக்கே திருப்பி தாவேக்காவை திமுக விமர்சிக்க போகிறது. பாஜக அது வேற. அந்த விமர்சனம் ஆக்கப்பூர்வமானதாக அரசியல் மாண்போடு தரவுகளோடு இருக்கக்கூடியதா இருக்கும். அதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. நன்றி திரு செந்தில்வேல். உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கு மிக்க நன்றி.